வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்கலை ஸ்டைலில் மீன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் சின்னம்மா ஊர்லேருந்து வந்தாங்க, தக்கலையிலேருந்து. அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்களோட ரெசிப்பியை இப்போ பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது தேங்காய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகம், மஞ்சள், 2 தக்காளி, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. இதில் கடுகு, வெந்தயம் நல்லா வறுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. சங்கரா மீன் கட் பண்ணி குழம்புக்கு தனியாகவும், வாலும் தலையும் குழம்புக்கு வச்சுட்டு மீதி வறுக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகம், மல்லித்தூள், சின்ன வெங்காயம் கொஞ்சம், துருவி வைத்த தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சமாக கரம் மசாலா, 2 தக்காளி, இதையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சி இப்படி எடுத்துக்குவோம். இப்போ வானலில் தலை, வால் சங்கரா மீன், கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய், அதுவும் கூட மசாலாவை அரைச்சி சேர்த்துட்டோம். கொஞ்சமாக புளி கரைச்சிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாங்காய் சேர்த்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கிளறி விட்டுக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொதி கொதித்தாலே போதுமானது, அவ்வளோ எளிமையானது. இப்போது இதை தாளித்து போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை தாளித்து இதில் போட்டுக்கலாம். மீன் குழம்புல அவ்வளோதான். இவ்வளோ எளிமையான குழம்பு. குழம்பு முடிஞ்சது. அடுத்து வறுவலுக்கு போயிடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதில் அந்த மீனை மசாலா படுற மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். பெரிய பீஸை மட்டும் நான் வறுவலுக்கு வச்சுக்கிட்டேன், மற்றதெல்லாம் நான் குழம்புல போட்டேன். சங்கரா மீன் எடுத்து வச்சாச்சு. இப்போது மத்தி மீன் எடுத்து வைப்போம். மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. கேரளாவில் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோம். இப்போ சங்கரா மீனை கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. திருப்பி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டோம்னா அதிகமாக தீய வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான், எல்லா மீனும் திருப்பி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். மறுபடியும் திருப்பி எடுத்துடலாம். திருப்பி விட்டாச்சு. போதுமான அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது மத்தி மீனும் நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போது மட்டன் 1 கிலோ வாங்கியிருக்கோம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுவும் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், ஒரே ஒரு லெமனுங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour எடுத்து வச்சுக்கலாம். 1/2 hour கழித்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன், முந்திரி ஒரு 200 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெறும் அவனில் தான் ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டேன், உப்பு, தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதே வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் விசில் வந்துடுச்சு. நான் இலாட்டு கறி தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது அதை இறக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளவுதாங்க. இதான் தக்கலையோட ஸ்பெஷல்.